परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। எப்படியோமா நல்லபடியா பிரசவம் முடிஞ்சது। ஆமா, ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும், நான் பயந்துகிட்டே இருந்தேன்। நார்மலா குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நேரத்திலே வீர்னு கத்திட்டாலும், குழந்தைய குளிப்பாட்டி பால் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். ஆனா உங்க குழந்தை அழவே இல்லைங்க. உடனடியா ஒரு முடிவுக்கு வர முடியாது. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் இவங்க எல்லாரும் வராங்க. அவங்க டயக்னோஸ் பண்ணி சொன்ன பிறகுதான் ஃபர்தரா என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும். சிலது இப்படி சைலண்டா இருந்து கூட டெத் ஆயிடும். மனித வாழ்க்கையில மெடிக்கலை விட மிராக்கிள்ஸ் தான் அதிக அச்சீவ் பண்ணிருக்கு. என்னடா இது,
இவ்வளவு மாதிரியே இந்த குழந்தையும் தெரியலம்மா. ஊமையா போயிடுவாடா. டாக்டர் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? எஸ் சார். என்னாச்சு? எஸ் சார். எஸ் சார். டேய் எஸ் சார். அவ ஆயுசுக்கும் பேச மாட்டான்னு தெரிஞ்சும் அவளை ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்தேன். ஆனா அவ பெத்த குழந்தை பிறந்த அரை மணி நேரமாய் அழலன்னு என்ன ஆயுசுக்கும் அழ விட்டுட்டு அவ ஆயுசை முடிச்சுக்கிட்டா. அதான் அந்த ஆத்திரத்துல கோவத்துல போட்டோவை போட்டு உடைச்சிட்டேன். ரிலாக்ஸ். அவ அம்மா செத்தப்ப டெய்ஸி வீல்னு கதறி அழுதாலே அதான் அவளோட முதலும் கடைசி அழுகையா இருக்கணும்னு இது வரைக்கும் அவளுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வச்சு எதுக்காகவும் டெய்ஸி அழாம பார்த்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வர வழியில கண் எதிரில் ஒரு ஆளு 4 பேர் சேர்ந்து கண்ட துண்டமா வெட்டி போட்டதை டெய்ஸி பார்த்துட்டான். அந்த அதிர்ச்சியில மயங்கி விழுந்தவன் கண்ணு முழிச்சதுல இருந்து அவன் பேசுன சார் அப்படி சில மாதிரி இருந்தா சார். என்னால தாங்கிக்க முடியல. என்ன சார் என்னாச்சு உங்களுக்கு? கிட்ட வராத, கிட்ட வராத. ராஸ்கல். நானே கொலையை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு நாயா அலையறேன். நான் எவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் தெரியுமாடா? எவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் தெரியுமா உனக்கு? நான் உன் குழந்தைக்கு மியூசிக் தருமா? நான் என்ன பாட்டு வந்துடுறேன்? நான் என்ன பாட்டு வந்துடுறேன்? சொல்றா. நான் எவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் தெரியுமாடா? எவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் தெரியுமா உனக்கு? நான் உன் குழந்தைக்கு மியூசிக் தருமா? நான் என்ன பாட்டு வந்துடுறேன்? நான் என்ன பாட்டு வந்துடுறேன்? சொல்றா. அந்த டாக்டர் என்ன மென்டல்ங்கிறான். வக்கீல் இந்த கேஸை இழுக்கிறான். நானே டார்ச்சர்ல இருக்கேன். இதுல நீ கல்யாணம் பண்ணது, உன் பொண்டாட்டி ஊமை, உன் குழந்தை பிறந்தது அழல, ஊமை பொண்டாட்டி மாடியில குச்சி தற்கொலை பண்ணிட்டா, உன் ஒரே மகன் கொலையை பார்த்து ஊமை ஆயிட்டா. கதை கதையா சொல்ற கதை. சார் சார் என்ன பண்றீங்க சார்? சார் இங்க பாருங்க, இந்த கண்ணு லோட் பண்ணிருக்கு சார். லோடு பண்ண தாண்டா வேணும். உன்னை சுட்டு பொசினாதான் யாத்திரை நடந்தது. டாடி டாடி டெய்ஸி பேசுறியாமா? சாரி சார். ஒரு கொலையை பார்த்து அதிர்ச்சியில டெய்ஸிக்கு பேச்சு போச்சுன்னு சொன்னீங்க. ஒரு கொலையை பார்த்து அதிர்ச்சியில போன பேச்சு இன்னொரு கொலையை பார்த்தா திரும்பி வரலாம் இல்லையா? அதுவும் சொந்த அப்பா ஒருத்தர் கொலை பண்ணும்போது அப்பாவை காப்பாற்றுற துடிப்புல பேச்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதான் சார் இப்படி நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எடுத்த ரிஸ்க்னாலே, ஷாக் ட்ரீட்மெண்ட்னாலே டெய்ஸிக்கு மறுபடியும் பேச்சு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க குழந்தைய பாட வைக்க வந்த நீங்க அவ பேச முடியாம போன குறைய நீக்கி பேச வச்சுட்டீங்க. உங்களை கர்த்தர் நிச்சயமா கைவிட மாட்டார். டெய்ஸி, அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா? தேங்க்ஸ் அங்கிள்.
நான் பிடிக்கிறேன், நீ போ. சரிங்க சார். ம். ஓகே சார். குட் நைட் சார். ஜெயிலில் மட்டும்தான் குட் ஈவினிங் சொல்லும்போது குட் நைட் சொல்லுவோம். ஏன்னா 6 மணிக்கு செல் அடிச்சிருவாங்களே. என் வாழ்க்கையில நீங்க செஞ்சது மறக்க முடியாத உதவி. அத உதவியின் வெறும் வார்த்தையால சொல்ல முடியாது. டெய்ஸிக்கு பேச்சு கொடுத்த தெய்வம் சார் நீங்க. தெய்வத்தை பத்திரமா செல்ல வச்சு பூட்டிடுறீங்களே. உங்களை இப்படி உள்ள வச்சு பூட்டுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். இதில் வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் உங்கள் கடமையை தானே செய்கிறீங்க. டெய்ஸி மறுபடியும் பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டெய்ஸி என் வாழ்க்கையில எல்லாமே என் பொண்ணு டெய்ஸி தான் சார். நான் வாழறதே அவளுக்காக தான் சார். எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நானும் படிச்சு முன்னேறி இந்த வேலைக்கு வந்தேன். படிக்கிற வயசுல எங்க அம்மா தான் எல்லாம்னு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய மனைவி எஸ்தர் கூட வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவளும் என்னை விட்டு போயிட்டா. அந்த சந்தோஷமும் எனக்கு நிலைக்கல. அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய மக டெய்ஸி தான் எனக்கு எல்லாமே. அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஒரு ஆணா பிறந்தவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து போய் சேர்ற வரைக்கும் அவன் வாழ்க்கை பூரா அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, மகள்னு பொண்ணையே நம்பி இருக்கு சார். புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று தாங்கி பிடிக்காம இருந்திருந்தா பூமின்னு ஒன்று கற்பனை பண்ணி பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி தான் சார் பெண்மையும். பெண்மைன்றது ஒரு மகா சக்தி சார். அந்த மகா சக்தியை நாம தாங்கி பிடிக்காட்டி ஆம்பளைங்க இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. ஆண்டவனோட படைப்பில் பெண்மை ஒரு அற்புதமான விஷயம். அதனால தான் பெண்மையை சக்தி வடிவமாக போற்றி புகழ்றாங்க. ஆண்டவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதனால தான் அம்மாவை படைச்சிருக்கான். தாய்மை எவ்வளவு புனிதமானது. அந்த தாய்மை தர பெண்மை அதை விட இவ்வளவு புனிதமானது. அவ்வளவு ஏன் தன்னை தோன்றவங்களை தாங்குற பூமியை கூட பூமாதேவின்னு பெண்ணா நினைச்சு கும்பிடுறாங்க. அளவில்லாத செல்வ வளத்தை தனக்குள்ள வச்சிருக்கிற சமுத்திரத்தை கூட கடலமானதான் கருணையோடு கும்பிடுறோம். பிறந்த நாட தாய்நாடணும், பேசுற மொழியை தாய்மொழினும் பெண் இல்லாத பிரபஞ்சமே கிடையாது. பெண்மையை பாடாத கவிஞர்கள் கிடையாது. பெண்மையை போற்றாத வரலாறு கிடையாது. ஏன் பெண் இல்லாட்டி எதுவுமே இல்லை. அவ்வளவு ஏன் நீங்க உயிர் வாழ்றது உங்க பொண்ணு டெய்ஸிக்காக. நான் உயிர் வாழ்ந்தது என் தங்கச்சி மஞ்சுவுக்காக. அவ்வளவு ஏன் இப்ப நான் உயிர் விட போறதும் என் தங்கச்சி மஞ்சுவுக்காக தான். ஐ மீன் என்னோட மரணத்துக்கு அப்புறம் என் வருகைக்காக சொர்க்கத்தில் காத்துட்டு இருக்கிற என் தங்கச்சி மஞ்சுவோட வாழணும்னு தான் நான் உயிரோட ஆசைப்படுறேன். ஓகே, உங்க மக டெய்ஸி உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. நீங்க குட் நைட். குட் நைட் சார். சார் சொல்லுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? இன்னைக்கு தேதி 12, வர 15ஆம் தேதி என் தங்கச்சிக்கு திதி கொடுக்கணும். அதுக்கு நான் வெளியில் போய் தான் திதி கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா. ஷூர். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன். குட் நைட். தேங்க்யூ சார். டாக்டர், டாக்டர், அந்த கோமா பேஷண்ட் ரங்கநாதன் கண்ணை முழிச்சு உளறிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, இந்த ஃபைல் எடுத்து போய் லேப்ல சரி. கொடுங்க, நான் என்னன்னு பார்க்கறேன். ஓகே டாக்டர். சார், தேங்க் காட். சார், உங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உடனே உங்க சன் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லணும் சார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் எவ்வளவு ஹாப்பி ஆவார் தெரியுமா சார்? Stop dialing. Sir? I said stop dialing.
எனக்கு சுயநினைவு வந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஆமாம் சார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். புரியலையே சார். இந்த ஊர் உலகம், உறவுக்காரங்க, நண்பர்கள், ஏன் எதிரிகள் எல்லார பொறுத்தவரையிலையும் ரங்கநாத் கோமா ஸ்டேஜில் இருக்கான். சுயநினைவை இழந்துட்டான். அவன் மறுபடியும் சுயநினைவுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது, அவன் சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏறக்குறைய என்னை மறந்துட்டாங்க. மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும். சார், அப்போ உங்களையும் நம்பி இருக்கிற உங்கள் பிஸ்னஸ்? என் பிஸ்னஸை நான் ஏமாற்ற மாட்டேன், என் பிஸ்னஸ் என்னை ஏமாத்தாது. நான் மயக்கத்தில் இருக்கேன்னு சந்தோஷ மயக்கத்தில் இருக்கிற என் எதிரிகள் தொடர்ந்து அதே மயக்கத்தில் இருக்கணும். எனக்கு சுயநினைவு வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ரங்கநாத் கோமா ஸ்டேஜில் இருக்கான்னு தொடர்ந்து எல்லாரும் நம்பணும். கோமா ஸ்டேஜில் இருக்கேங்கிற போர்வையில் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த வேலை செய்யணும். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் கோடியில் என் நன்றியை காட்டுவேன். நீங்கள் எனக்கு கோடிகளில் நன்றி காட்டுவீங்கன்னு நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண பைரவி தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் வெளியில் தெரியாமல் மூடி மறைச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? பைரவி உங்களை கொலை செய்கிற நோக்கத்தோட தாக்குனதுல உங்கள் பின்னந்தலை சுவத்தில் மோதி அதில் உங்கள் சுயநினைவு போயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் முதல் எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் பதிவாகியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? பைரவியோட ஸ்ட்ரகிள் பண்ணதில் தடுமாறி நீங்கள் சுவத்தில் மோதலை. நீங்கள் சுயநினைவை இழந்ததுக்கும் அது மட்டுமே காரணம் இல்லை. தென் வாட் ஹேப்பன்? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலக்கப்பட்டிருந்திருக்கு. ஸ்லோ பாய்சன். நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலக்கப்பட்டிருந்திருக்கு. ஸ்லோ பாய்சன். பாய்சனா? எஸ். எல்லா ரிப்போர்ட்டையும் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சேன்னா உங்க குடல்ல விஷம் இருந்த ரிப்போர்ட்டை மட்டும் கிழிச்சு போட்டுட்டேன். கிழிச்சு போட்டீங்களா? ஏன்? எனக்காக. ஃபார் மை சேஃப்டி, என்னுடைய நல்லதுக்காக. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு மறக்க முடியாத பெரிய நல்ல காரியத்தை பண்ணிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே. நீ எப்படிங்க? நோ நோ நோ, எமோஷன் ஆகாதீங்க. இப்பதான் கோமா ஸ்டேஜ்லேருந்து சுயநினைவுக்கு வந்திருக்கீங்க. இதை விட்டுட்டு இப்போ எமோஷனல் ஆனீங்கன்னா திரும்பி வராமலே சொர்க்கலோகத்துக்கு போயிடுவீங்க. வயசாகுது இல்லை ரங்கநாத்? நீங்க என்ன சின்ன பையனா? அந்த நல்ல காரியத்தை பண்ணதே நான் தான். எஸ் சார், ஐ டிட் இட். நான் தான் விஷம் வச்சேன். யூ? எஸ். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஆதாரத்தை சேதாரம் இல்லாமலே அழிச்சிட்டனே. புரியல? ஃபுட் பாய்சன் ரிப்போர்ட்டை டர் கிழிச்சு போட்டாச்சு. பாய்சன் இருந்த குடல் இருக்குல்ல உள்ள, அதையும் சுத்தப்படுத்தியாச்சுப்பா. ரங்கநாத், நீ நான் தான் விஷம் வச்சேன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நானா ஒத்துக்கணும், இல்ல சம்பந்தப்பட்ட ஆளுங்க அப்ரூவரா மாறி என்ன காட்டி கொடுக்கணும். போத் ஆர் இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. ஓகே, இப்ப நான் சொல்ற டீலுக்கு நீ ஒத்துக்கணும். ஆமா, ஓன் டீல ஒத்துக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? உன்னோட நல்லதுக்காக தான் இந்த டீல். நீ எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியா?
உன் நிழல் கூட யாருக்குமே நல்லது நினைக்காதே. மாதவன், இந்த டீலை நீ நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இந்த டீல்ல பெனிஃபிட் எனக்கு, ப்ராஃபிட் உனக்கு. எஸ், பலன் எனக்கு, பணம் உனக்கு. பணம், கேஷ், டப்பு. உன் டீல் என்னன்னு சொல்லு. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரங்கநாத் கோமா ஸ்டேஜில் இருக்கான். எனக்கு சுயநனவு வந்த விஷயம் உனக்கும் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் வெளியே சொல்ல மாட்டாரு. அது மாதிரி நீயும் வெளியே சொல்லக்கூடாது. ஓ, ஏன்? ஏன், எதுக்கு, எப்படி, இந்த கேள்வி எல்லாம் வேண்டாம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சில்லி கொஸ்டின்ஸ். ஓ, பைரவி என்னை கொலை பண்ற எண்ணத்தோட தாக்கினதாகவும் அதில் பின்தலையில் அடிபட்டு நான் கோமால இருக்கிறதாகவும் கேஸ் பதிவாயிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். நீ என்ன செய்யணும்னா, நீயோ அல்லது உன் பிஏஓ கோர்ட்டுக்கு வந்து பைரவி என் கம்பெனியோட சீக்ரெட்ஸை பல வருஷமா திருடி உன் கம்பெனிக்கு வித்ததாகவும், அந்த திருட்டை ரங்கநாத் கண்டுபிடிச்சு பைரவி மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க போனப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பைரவி உண்மை வெளியாகக்கூடாதுங்கிற பயத்தில் ரங்கநாத்தை கொலை பண்ண முயற்சி செஞ்சதாகவும் பொய் சாட்சி சொல்லணும். அப்படி சொன்னா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். பைரவிக்கு டெஃபினட்டா தண்டனை கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பைரவி ஜெயிலே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அவ வெளியவே வரக்கூடாது.